வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு 100 வாட்ஸ் 2.1 ஹோம் தியேட்டர் எப்படி அசம்பிள் பண்ணுறது, அதில் பர்டிகுலராக நாம் ஒரு பர்டிகுலர் ஐசி சொல்லியிருந்தோம். TDA 7265 அப்படிங்கிற ஐசி உபயோகப்படுத்தி லோ பட்ஜெட்டில் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருந்தோம். கூடவே ஒரு சர்க்யூட் டயக்ராம், ஸ்கெமேட்டிக் டயக்ராம் கொடுத்துருந்தோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் ஆகட்டும், ஒரு 5.1 ஆகட்டும், 7.1 ஆகட்டும், ஏன் அட்லீஸ்ட் ஒரு மானோ ஸ்டீரியோ நீங்கள் அசம்பிள் பண்ணுறதாக இருந்தாலுமே உங்கள்கிட்ட ஒரு பிளாக் டயக்ராம்னு ஒன்று இருக்கணும். இந்த பிளாக் டயக்ராம் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நாம் ஈஸியாக அசம்பிள் பண்ண முடியும். அப்படி பிளாக் டயக்ராம் இல்லை அப்படின்னா நீங்கள் அசம்பிள் பண்ணுறது கஷ்டம். மைண்டில் இருக்கணும். இல்லைன்னா ஒரு நோட் புக்கில் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஐசியோட ஒர்க்கிங் பிரின்சிபலுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது வந்திருந்தால் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது என்ன தேவை, இதுதான் அந்த ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணுறதுக்கு தேவையானது. இதனுடைய பவர் அப்படி ஆர்எம்எஸ் எடுத்துட்டிங்கன்னா 100 வாட்ஸ் பவர். லெஃப்ட் சேனலுக்கு 25 வாட்ஸ், ரைட் சேனலுக்கு 25 வாட்ஸ், சப்புக்கு 50 வாட்ஸ். 2 ஐசி யூஸ் பண்ண போகிறோம், 2 போர்டு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஐசி ஸ்டீரியோ, ஒரு ஐசி மானோ. ஓகே, ஹவு டு அசம்பிள் அதான் இப்போ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்க்கலாம். இதுதான் வந்து நான் ஏற்கனவே கொடுத்த சர்க்யூட்னுடைய ஒரு பிளாக் டயக்ராம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை என்ன இருக்குது, ஸ்பீக்கரை விட்டுடலாம். இந்த வெளியில் அவுட்புட்டில் இருக்குது. இதுக்கு என்ன மேட்சிங் ஸ்பீக்கர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 ohms லோடு. நீங்கள் சப்ளை 24 வோல்ட் கொடுக்குறீங்களா, 12 வோல்ட் கொடுக்குறீங்களா, அதை பொறுத்தது. ஓகேவா? ஒரு சேஃப்டி ஜோன், அதிகமாக ஹீட் ஆகாது, நல்ல குவாலிட்டி. நம்ம ஒரு 10க்கு 10 ரூம் நல்ல எஃபெக்டிவாக இருக்கணும் வீட்டுக்குன்னா இது போதுமானது. இந்த ஆம்பிளிஃபையர் யாருக்காவது தேவை, இந்த அசசரிஸ்லாம் தேவை அப்படின்னா ரெடியாக இருக்குது. நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் கேபினெட்டோடு வந்துடும். கேபினெட்டுக்கு உண்டான அசசரிஸ் எல்லாமே வந்துடும். அதாவது பாட்டம் புஷ், உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் சாக்கெட்ஸு, ஏசி மெயின்ஸ் கார்டு, அந்த போர்டெலாம் ஃபிட் பண்ணக்கூடிய ஓஸ், நட்டு, ஸ்க்ரூ எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்க்ளூடிங் ஒரு மாடுல், MP3 மாடுல், பெஸ்ட் மாடுல் வரைக்கும் வந்துடும். உங்களுக்கு 1500 rupees தான் காஸ்ட் வரும். ஓகேங்களா? அசம்பிள் பண்ணி வேணாலும் ரெடியாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து அதனுடைய ஒரு பிளாக் டயக்ராம். இது கண்டிப்பாக தெரியணும். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசி TDA 7265. ஓகே, இப்போது அந்த ஐசியை பற்றி சொல்லியிருந்தோம் பாருங்கள். இதுதான் ஐசியோடைய பின் அவுட். நம்ம நெட்லேருந்து எடுத்துக்க முடியும். மொத்தம் 11 பின்னு இதில் இருக்குது. 1வது பின் 6வது பின்னும் மைனஸ், 3வது பின் ப்ளஸ்ஸு, 9வது பின் வந்து கிரவுண்டு. ஓகேவா? இதில் 10வது பின் 11வது பின் இருக்கு இல்லையா, அது 11வது பின் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட், அங்கே தான் சிக்னல் கொடுக்க போகிறோம். அடுத்து 7வது பின்னில் சிக்னல் கொடுக்க போகிறோம். 7, 11 சிக்னல் இன்புட், லெஃப்ட் சேனல், ரைட் சேனல். அவுட்புட் பின் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 4வது பின் ஒன்று, 2வது பின் ஒன்று, இது ரெண்டும் ஆடியோ அவுட்புட். ரொம்ப சிம்பிளாக நம்ம இருக்குது. இந்த ஐசி விலையும் கம்மி, நல்ல எஃபெக்டிவான குவாலிட்டி. ஏன்னா ஸ்டீரியோவில் இந்த ஒரு சேனலுக்கு 25 வாட்ஸ் அவுட்புட். ஆப்ரேட்டிங் வோல்ட்டு, வைடு ஆப்ரேட்டிங் வோல்ட், அதான் ரொம்ப முக்கியம். அதாவது வோல்டேஜ் எதாவது ஃப்ளக்சுவேஷன் ஆனால் கூட இந்த ஐசி ஃபெயிலியர் ஆகாது. இது வந்து கிளாஸ் AB ஆக்சுவலாக இது ஒர்க் பண்ணும். இதில் இது ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஓவர்லோடு ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஹீட் ப்ரொடெக்ஷன், இதெல்லாமே இதில் இருக்குது. இந்த ஐசியில் பெஸ்ட் ஒன். நல்ல லோ ஃப்ரீக்வன்சிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் உள்ள இந்த ஐசி இருக்குது. ஓகே, இதனுடைய ஒரு டயக்ராம் அப்படின்றா இது வந்து ஐசியோட பின் அவுட்ஸ் நம்பர் எப்படி இருக்கும். 11 பின் ஜிக்ஜாக் டூயல் பேக்கேஜ் தான். இந்த மாதிரி இருக்கும். மேலே ஒன்று கீழே ஒன்று இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் அதனுடைய சர்க்யூட் டயக்ராம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த நம்ம அசம்பிள் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அசம்பிள் பண்ணால் என்னென்ன ரெக்யர்மெண்ட் தேவை அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் தேவை. இதனுடைய பேரில் என்னென்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது வந்து ஒரு கெய்னர், ட்ரூ டிரான்சிஸ்டனுடைய கெய்னர், 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெய்னர். 2 ப்ரீசெட் இருக்குது, வேணும்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப் நெசசரினா மட்டும் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ட்ரூ டிரான்சிஸ்டர்
BT. இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு, இங்கே ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. ஒன்று வந்து ஸ்டீரியோ, ஒன்று வந்து மானோ. இது வந்து சப்ரி ஆம்பிளிஃபையர், சப்ரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு போர்டு. 3 ஸ்டீரியோ கண்ட்ரோல், ஒரு மானோ கண்ட்ரோல். இந்த இடத்துல ஒரு SMPS பவர் சப்ளை. நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். சரி, என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓகேவா? இப்போ சர்க்கியூட் பார்க்கலாம். இந்த போர்டு எடுத்துக்கலாம். இந்த போர்டு இதெல்லாம் வச்சிடலாம். இந்த போர்டு மட்டும் நாம் என்ன பண்ணணும்? நான் வேணால் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. போர்டு இதுதான். இந்த போர்டு இருக்குது. இந்த போர்டில் இதில் பார்த்தீங்கன்னா சிக்னல் இன்புட், இந்த பாயிண்ட்டு சிக்னல் இன்புட். சிக்னல் அவுட்புட் வந்து இந்த 2 கெப்பாசிட்டர் வரும். இப்போ போர்டு பாருங்கள், இந்த கெப்பாசிட்டருக்கு இந்த 2 கெப்பாசிட்டர் தான் வழியாக தான் உங்களுக்கு ஆடியோ சிக்னல் வெளியே வரும். இது மெயின் ஃபில்டர். இந்த கெப்பாசிட்டர், இந்த 2 கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, கெல்ட்ரான், இதுதான் சிக்னல் இன்புட். அதுதான் உங்களுக்கு இந்த போர்டில் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? இப்போது இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எந்த டிசி சாக்கெட் மூலிமா நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு சாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இது அவைலபிள், நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாக்கெட், ஒரு ப்ளஸ் மைனஸ் ஒயர் எடுத்துகிட்டு தள்ளி எடுத்து வச்சிடுறேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த போர்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும். போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கு எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படிங்கிறது போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போது இதில் ரெட் ஒயர் ப்ளஸ்ஸு, இது 12 வோல்ட் SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ப்ளஸ் பற்ற வச்சுருக்கேன். ஓகேவா? தென் மைனஸ், இது ஒரு மைனஸ். அப்போ ப்ளஸ் மைனஸ் இந்த போர்டுக்கு நான் கொடுத்துட்டேன். தென் அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்பீக்கர் லைன் கொடுக்கணும். இப்போ ஒரு சேனலோட ஸ்பீக்கர் இங்கே இருக்குது, ஒரு சேனலோட ஸ்பீக்கர் இருக்குது, இன்னொரு சேனலோட ஸ்பீக்கர் ஒயர் இருக்குது. ஸோ பிளாக் ரெட்டு, நான் என்ன பண்ணுறேன்? 2 பிளாக் ஒயரை நான் ஒன்று பண்ணிக்கலாம், இல்லை தனித்தனியாக கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு சேனல் நான் ஸ்பீக்கர் ஒயர் கொடுக்குறேன், பிளாக் பற்ற வச்சுட்டேன். தென் ரெட் ஒயர், ஒரு ஸ்பீக்கரோட அவுட்புட்டு. ஓகே, கொடுத்தாச்சு. தென் இன்னொரு சேனலோட ரெட் ஸ்பீக்கரோட ப்ளஸ், நான் இந்த சேனலில் இதில் கொடுக்குறேன். ஓகேவா? இது பிளாக் ஒயர் நெகட்டிவ், நம்ம ஏதோ ஒரு நெகட்டிவில் கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்தாச்சா? தென் இப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிளாக பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணி நம்ம சிக்னல் இன்புட் ஆகுதான்னு பார்க்கலாம். நாம் ஒரு டியூசர் வச்சுக்கலாம், ஒரு டியூசர் இல்லை ஒரு ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணலாம். இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணிவிட்டு சிக்னல் இன்புட், ஒரு சேனல், இன்னொரு சேனல், 2 சேனல் ஆடியோ வருதா? கிளியராக வருது, எந்த ஹம் நாய்ஸ் எதுவும் வரல, குவாலிட்டி நல்லா இருக்குது. அப்படின்னா இந்த பவர் ஆம்பிளிஃபையர் ஓகே, பவர் ஆம்பிளிஃபையர் ஓகே. இப்போ இனி அடுத்த ஸ்டெப்பு நான் போகலாம். இப்படி தான் நீங்கள் அசம்பிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ளஸ் மைனஸ் கொடுத்துடணும், ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட் கொடுத்துடணும், சிக்னல் இன்புட்டில் சவுண்டு வருதா வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ சிக்னல் ஆம்பிளிஃபை ஆகுதுன்னா பவர் ஆம்பிளிஃபையர் ஓகே. தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நாம் இதில் சிக்னல் இன்புட் பண்ணணும். இப்போ சிக்னல் இன்புட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு MP3 மாடுல், ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, ஒரு MP3 மாடலில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது. அதில் நான் பெஸ்ட்டு ஒன்று சொல்லியிருக்கேன், G-Star கம்பெனிகளுடைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை நியூ கம்மர் இருந்தீங்கன்னா வீடியோ பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். அதில் நிறைய மாடல் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இதில் பகாரி ஐசி, பிக் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் ஒரு மாடல், டிஃப்ரெண்ட் மாடல், அதாவது மைக் இன்புட் கொடுக்குற மாதிரி ஒரு மாடல் கரோக்கி சிஸ்டம். அது இல்லாமல் உங்களுக்கு என்கோடர் மூலிமா யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அதாவது இந்த மாதிரி ஒரு மாடல் ஒன்று இருக்குது. தென் அடுத்தது திஸ் ஒன்,
082 அண்ட் 83 ரெண்டு மாடல் இருக்குது. எது வேணாலும் வாங்கிக்கலாம். இது 82B, பீனா ப்ளூ ஆர் ஒயிட், இந்த மாதிரி மாடல் டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாடல் வேணும் சொல்லி ரொம்ப லோயஸ்ட் ரேட்டில் கூட இருக்குது. அரௌண்ட் 350 அந்த மாதிரிலாம் இருக்குது வித் கொரியர் சார்ஜோட. ஓகேவா? ஸோ நம்ம ஏதோ ஒரு மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் 100 ருபீஸில் இருக்குது, 125 இப்படியெல்லாம் இருக்குது. எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? தென் ஆடியோ ஓகேவா? 1 செகண்ட். ஓகே, செக் பண்ணிட்டேன் இல்லையா? தென் அடுத்து என்ன பண்ணலான்னா மாடல் ஆட் பண்ணணும். சரி, அடுத்த வீடியோவில் நான் பார்க்கலாம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மாடலை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணலாங்கிறது நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா?